புதுச்சேரியில் ஒரு தலை காதல் விவகாரத்தில் இளம்பெண் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டக்குப்பம் அருகே கோவிலுக்கு வழிபாட்டுக்கு சென்ற இரு சகோதரிகள் அங்குள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வேறு தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டசபை தொகுதிக்கும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் பகல் நேரத்தில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து கலால்துறை விதிமுறைகளை கடைபிடிக்காத 64 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது.